கார் ரேஸில் தீவிரமாக கவனம் செலுத்தி வரும் நடிகர் அஜித்குமார் துபாயை தொடர்ந்து இத்தாலியில் நடைபெற்ற போட்டியிலும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான நடிகர் அஜித்குமார் சினிமாவை தாண்டி கார் ரேசிங்கிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். அவருக்கு கார் பந்தயத்தின் மீது அதிக ஆர்வம் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் என்றாலும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவர் கார் ரேசிங்கில் இருந்து ஒதுங்கியே இருந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் அஜித்குமார் கார் ரேசிங் என்கிற பெயரில் டீம் ஒன்றை உருவாக்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸில் அவருடைய அணி பங்கேற்றது. அதில் மிகச் சிறப்பாக அஜித்குமார் ரேசிங் அணி செயல்பட்ட நிலையில் 3ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இதனைத் தொடர்ந்து இத்தாலியில் நடைபெற்ற கார் ரேசிங்கிலும் அஜித்குமார் அணி பங்கேற்றது. இத்தாலியில் உள்ள புகழ்பெற்ற மிக்கேலோ சர்க்கியூட்டில் நடைபெற்ற இந்த பந்தய போட்டியில் 12H அதாவது 12 மணி நேரம் தொடர்ந்து கார் ஓட்டக்கூடிய பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி பங்கேற்றது. இதில் GT 992 பிரிவில் களமிறங்கிய நடிகர் அஜித்குமார் அணி 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பரிசு வாங்க மேடை ஏறிய நடிகர் அஜித் இந்திய தேசிய கொடியுடன் சென்று பரிசை பெற்றார். இந்த காட்சியை அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு தொடர்ந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நடிகர் அஜித்குமார் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.